ஹலோ எவ்ரி ஒன், ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் குட். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த 2026 வருடத்தில் நாம் மீண்டுமாக ஒரு வேதாமத்திலிருந்து இன்னொரு தொடர் செய்தியை நாம் தொடர்ந்து படிக்க இருக்கிறோம். கடந்த முறை சர்மன் ஆன் த மவுண்ட், இயேசு கிறிஸ்துனுடைய மலை பிரசங்கத்தை பற்றியும் த ஒன் ட்ரூ சர்ச், ஒரே மெய்யான சபை குறித்ததான சீரீஸ் ஆஃப் லெசனை நாம் படித்து கொண்டு வந்தோம். இந்த நியூ இயர் டைமில் சபை சார்ந்த காரியங்கள், ஊழியம் சார்ந்த காரியங்கள் அநேகம் இருந்தபடியால் அவர் கடந்த மாதங்கள் எந்த ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ ஃப்ரம் நவ் ஆன் இந்த வாரங்களிலிருந்து நாம் தொடர்ந்து தேவனுடைய ஆலோசனையை இந்த காணொலியின் மூலமாக நாம் படிக்க இருக்கிறோம். அதில் இந்த வருடத்தினுடைய முதல் பாடமாக த பேரபிள் ஆஃப் ஜீசஸ், கிறிஸ்துவினுடைய ஊமைகளை பற்றியதான ஒரு பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். உண்மையாகவே இது ஒரு அற்புதமான பாடம். ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவருடைய 30லிருந்து 33% உபதேசங்கள் ஊமைகளால் நிறைந்திருந்தது. ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய ஊமைகளை நாம் நன்கு கற்று அறிந்திருக்கும் பொழுது நம்முடைய புரிதல் வேதாமத்தின் ரீதியில் மிக அதிகமாக இருக்கும். அதே போல பிறருக்கு சுவிசேஷத்தை சொல்லுவதற்கும் சத்தியத்தை பற்றி எடுத்துரைப்பதற்கும் கூட இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பேசின நாட்களில், ஊழிய நாட்களில் ஜனங்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவரும் பேசுவதில்லை என்று. ஏனென்றால் ஜனங்கள் அன்றைய நாட்கள் வரைக்கும் ஊமைகளினால் அதிகம் போதிக்கப்படாமல் இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் எளிய மக்களுக்கும் தன்னுடைய கருத்துக்களும் தேவனுடைய ஆலோசனைகளும் சுலபமாக சென்று சேரக்கூடிய வகையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் ஊமைகளினால் அங்கு போதித்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஊமைகளை குறித்து ஒவ்வொன்றாக நாம் கற்றுக்கொள்வதற்கு முன்பாக அந்த ஊமைகள் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, அதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் போதிக்கக்கூடிய காரியம் என்ன என்பதை நாம் ஒவ்வொன்றாக நாம் கற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இந்த ஊமைகளுக்கான பாடம் ஒன்றிலே ஒரு அறிமுக பாடமாக ஊமை என்றால் என்ன, ஊமைகளை சார்ந்த சில கேள்விகளும் பதில்களையும் நாம் இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். அவை இந்த முதல் பாடமானது இன்ட்ரோடக்ஷன் டு த பேரபிள், ஒரு ஊமைகளுக்கான ஒரு அறிமுக பாடமாக நாம் வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் ஊமைகளை குறித்ததான கிட்டத்தட்ட 17-18 கேள்விகள் எழும்பக்கூடியதாக இருக்கிறது. அந்த கேள்விகளும் அந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை நாம் தெரிந்து கொண்டு ஒரு புரிதலோடு நாம் இந்த பாடத்தை நாம் படிக்க துவங்கும் பொழுது உண்மையாகவே அது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த கேள்விகளும் பதில்களையும் நாம் துவங்குவதற்கு முன்பதாக சில புத்தகங்களை நாம் பரிந்துரைக்கிறோம். இந்த புத்தகங்களை நீங்க வெப்சைட்ல கூட போய் பார்க்கும் பொழுது இன்னும் ஊமைகளை பற்றியதான அநேக கருத்துக்களை உங்களால் சேகரிக்க முடியும். அது என்னென்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது பேரபிள் இன் ப்ரொஃபைல் என்று வெயின் ஜாக்சன் அப்படிங்கிறவரு எழுதியிருக்கிறாரு, அதை பார்க்கலாம். நோட்ஸ் ஆன் த பேரபிள் அப்படிங்கிறது ஃப்ராங்க் யோங் அப்படிங்கிறவரு எழுதியிருக்கிறாரு. த பேரபிள்ஸ் அப்படிங்கிறவரு கிளிஃபோர்ட் நிக்கோல்ஸ் அப்படிங்கிறவரு எழுதியிருக்கிறாரு. அடுத்தது நோட்ஸ் ஆன் த மிராக்கிள்ஸ் அண்ட் த பேரபிள்ஸ் ஆஃப் அவர் லார்ட் அப்படிங்கிறது ரிச்சர்ட் ட்ரெஞ்ச் அப்படிங்கிறவரு எழுதியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது த ஃபோர்ஃபோல்ட் காஸ்பல் அப்படிங்கிறவரு வில்லியம் மெக்கிரேவே அப்படிங்கிறவரு எழுதியிருக்கிறாரு. அடுத்தது மிராக்கிள் அண்ட் பேரபிள் ஆஃப் அவர் லார்ட் அப்படிங்கிறத சார்லஸ் ஸ்பர்ஜன் என்பவர் எழுதியிருக்கிறாரு. த பேரபிள் ஆஃப் ஜீசஸ் என்பதை டெட் கர்ல் அப்படிங்கிறவரு எழுதியிருக்கிறாரு. நீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களில் இந்த நபர்கள் எழுதின ஊமைகளை பற்றியதான ஒரு விளக்க உரைகளை இந்த ஒரு வெப்சைட்ல நீங்க போய் படிக்கும் பொழுது இன்னும் அநேக காரியங்களை, ஊமைகளை பற்றியதான காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். சரி, அதே போல இந்த வெப்சைட்டை நம்ம படிப்பதை போலவே வேதாமத்துல ஒரு உங்களுக்கு பிடித்த ஊமைகள் அநேகம் இருக்கும். ஊமைகளுக்கான மிக முக்கியமான அதிகாரங்களும் வேதாமத்தில் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த ஊமைகளை பற்றியதான பாடத்தை நம்ம படிக்க தொடங்குவதற்கு முன்பதாக இந்த சுவிசேஷ புஸ்தகத்துல சில அதிகாரங்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டியது அல்லது மனப்பாடம் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த அதிகாரங்களை உங்களுடைய நினைவில் நீங்கள் பதிய வைக்கும் பொழுது உங்களுக்கு சில ஊமைகள் எங்க இருக்கிறது, எந்த அதிகாரத்துல, எந்த வேதாமத்துல இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்வதற்கு இந்த அதிகாரங்கள் மிக பிரயோஜனமா இருக்கும். அதுல முதலாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் the chapter is filled with the many parables, அநேக ஊமைகள் மத்தேயு 13ல நிறைந்திருக்கிறது. உதாரணத்திற்கு
இயேசு கிறிஸ்துவானவர் விதைப்பவனை பற்றியதான ஊமையை அங்கு எழுதியிருக்கிறார். களைகளை பற்றியதான ஊமைகளை போதித்திருக்கிறார். கடுகு விதையை பற்றியதான ஊமைகளை போதிக்கப்பட்டிருக்கிறது. புளித்த மாவு என்ற ஊமைகள் போதிக்கப்பட்டிருக்கிறது. நிலத்தில் மறைந்திருந்த புதையலை பற்றியதான போதனைகள் அங்கு இருக்கிறது. விலையேற பெற்ற முத்து மற்றும் வலை என்று சொல்லக்கூடிய இந்த ஊமைகள் எல்லாம் மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மத்தேயு 13 அதிகாரத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளும் பொழுது இதை சார்ந்த இந்த ஊமைகள் எல்லாம் நம்முடைய நினைவுல நம்ம பதிவு வைத்துக் கொள்வதற்கு ஈஸியாக இருக்கும், சுலபமாக இருக்கும். அதே போல மத்தேயு 25ஆம் அதிகாரம் என்பதும் மிக முக்கியமான ஊமைகள்ல ஒன்றா இருக்கிறது. அதுல சில 3 ஊமைகள் இருக்கிறது. என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது 10 கனிகளை பற்றியதான ஊமையும், தாளந்துகள் பற்றியதான ஊமையும், நியாயத்தீர்ப்பு பற்றியதான ஊமையும் இந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல இருக்குது. அடுத்ததாக மார்க்கு 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் ஒருவேளை உங்கள் மனதில் வைத்துக் கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய நினைவுக்கு வர இருக்கக்கூடிய ஊமைகள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது விதைப்பவன் பற்றியதான ஊமை, மரக்காலால் மூடப்படாத விளக்கை பற்றியதான ஊமை, வளரும் விதையை பற்றியதான ஊமை, கடுகு விதையை பற்றியதான ஊமை என்று அங்கு மார்க்கு 4ஆம் அதிகாரம் நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. லூக்கா 15வது அதிகாரமானது லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்தில் காணாமற் போன ஆடை பற்றிய ஊமையும், காணாமற் போன காசு, the lost coin, the lost sheep and then prodigal son, the கெட்ட குமாரன் மற்றும் மூத்த சகோதரன் போன்ற 4 ஊமைகளானது லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அங்கு சொல்லப்படுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, மத்தேயு 13ஆம் அதிகாரம், மத்தேயு 25ஆம் அதிகாரம், மார்க்கு 4ஆம் அதிகாரம், லூக்கா 15வது அதிகாரம், இந்த 4 அதிகாரங்களை நீங்க வேர்ஸ் கூட ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை. இந்த அதிகாரங்களை உங்களுடைய நினைவில் வைத்துக் கொள்ளும் பொழுது இங்கு சொல்லப்படக்கூடிய அநேக ஊமைகளை உங்களால் சுலபமாக எடுத்து பிரசங்கிக்கவோ அல்லது எழுது படிக்கவோ மற்றவர்களுக்கு சொல்லவோ அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பிரியமானவர்களே, இந்த ஊமைகளை நம்ம எவ்வளவு முக்கியமா நம்முடைய வாழ்க்கையில இருக்குது அப்படின்னா, நாம் அன்றாட வாழ்க்கையில பாடக்கூடிய சுவிசேஷ பாடல்கள்ல கூட இந்த ஊமைகள் நிறைந்திருக்கிறது. உதாரணத்துக்கு விருந்துக்கு வாருங்கள், கம் டு த ஃபீஸ்ட் என்று சொல்லக்கூடிய சுவிசேஷ பாடல் இருக்கிறது. கண்மலை மேல் கட்டுங்கள், பில்ட் ஆன் த ராக் என்று சொல்லக்கூடிய பாடல்கள் இருக்கிறது. பிரிங்கிங் இன் த ஷீப்ஸ், அறுவடை கால பாடல்கள் அப்படின்ட்டு நம்ம பாடுகிறோம். கெட்ட குமாரனை தேடும் தேவன் என்கிற பாடல் இருக்கிறது. காணாமற் போன ஆட்டை தேடுதல் என்கிற பாடல் இருக்கிறது. புத்தியுள்ள மனுஷன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டினான், the wise man built his house upon the rock என்று நாம் பாடக்கூடிய பாடல்கள் கூட அநேக பாடல்கள் ஊமைகளுடைய கருத்துக்களை உடையதாக இருக்கிறது. அப்ப சில நேரங்கள்ல இந்த பாடல்களை நாம் பாடும் பொழுது என்ன நோக்கத்திற்காக நாம் பாடுகிறோம், எந்த காரியங்களை இந்த பாடல்கள் வலியுறுத்துகிறது என்பதை தெரியாமலேயே நாம் பாடுவோம். ஆகவே ஊமைகளை பற்றி நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களிடத்துல உங்களுக்கு பிடித்ததான ஊமை என்ன, நல்ல சமாரியனுக்குரிய ஊமை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். சோ அந்த ஊமை எங்க இருக்குது, அந்த ஊமைகள் எந்த அதிகாரத்துல, 4 சுவிசேஷ புஸ்தகத்துல எந்த சுவிசேஷ புஸ்தகம், எந்த அதிகாரம் போன்ற கேள்விகள் எழும் பொழுது அந்த அதிகாரங்களை, அந்த புத்தகங்களை நாம் தெரிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த 4 அதிகாரங்களை நம்முடைய மனதில் நாம் வைத்துக் கொள்வோம். சரி பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் இந்த ஊமைகளை பற்றியதான அறிமுக இன்ட்ரோடக்ஷன் லெசன்ல முதல் கேள்வியாக நாம் கேட்கக்கூடிய கேள்வியும் பதிலும் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, வாட் இஸ் த பேரபிள், ஊமை என்றால் என்ன? பிரியமானவர்களே, இந்த ஊமை என்று சொல்லக்கூடிய வார்த்தையானது பேரபலோ என்று சொல்லக்கூடிய கிரேக்க வார்த்தையிலிருந்து வரக்கூடியதா இருக்கிறது. இந்த கிரேக்க வார்த்தை பேரபலோ அப்படிங்கிற வார்த்தையினுடைய பொருள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, throwing down beside, அதாவது நீங்க அருகில் எறிதல் அல்லது பின்பாக எறிதல் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன் ஒரு விஷயத்தை இன்னொன்று அருகில் வைக்க வேண்டும், throwing down beside, இன்னொரு பொருளுக்கு அருகில வைக்க வேண்டும் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது 3 விஷயங்களுக்காக இந்த பேரபிளோ அருகில் எறிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் பயன்படும். முதலாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒப்பீடு செய்ய, டு கம்பேர், ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோடு ஒப்பிட்டு பார்க்க இந்த ஒரு காரியத்தை அவர்கள் வைப்பார்கள். அதாவது ஒரு பொருளுக்கு அருகில கொண்டு போய் வைக்கிறதுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, கம்பேர், see this is what this and this is what that என்று அந்த 2 பொருளுக்கும் ஒரு ஒப்பீடு செய்வதற்கு இந்த ஊமை அப்படிங்கிற காரியம் பயன்படுத்தக்கூடியதா இருக்கிறது. the next one, விளக்கம் அளிக்க, to explain, ஒரு சில சமயங்களில் ஒரு சில கருத்துக்களை தெளிவுபடுத்துவதற்கு இது உபயோகப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. இங்க ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயம் நமக்கு புரியாமல் இருக்கும். அப்ப அதை புரிய வைப்பதற்காக இன்னொரு காரியத்தை அருகில கொண்டு வந்து வைத்து அதன் மூலமாக அதை புரிய வைப்போம் இல்லைங்களா? So that is called parable. அதுக்கும் parable அப்படி ஊமை அப்படிங்கறத நாம் அழைக்கிறோம். அடுத்தது மூன்றாவதாக சில காரியங்களை மறைத்து வைக்க, அதாவது சில சமயங்களில் உண்மைகளை சில காலம் மறைத்து வைக்கவும் இது பயன்படுகிறது. அதாவது
ஒரு விஷயத்தை, புரிய முடியாத ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கும் இது பயன்படுது. புரியுற மாதிரி விஷயத்தை சில நேரங்களில் சில காலத்துக்கு புரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஊமைகளால சொல்லும் பொழுது அது புரியாது. அப்போ வாட் இஸ் பேரபிள், ஊமைகள் என்றால் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது த்ரோவிங் டவுன் பிசைட், இது அருகில் ஒரு வார்த்தை எறிதல், இன்னொரு வார்த்தையோடு இன்னொரு வார்த்தை கூட்டுதல். இது எதற்காக அப்படின்னா 3 காரியங்களுக்காக: ஒப்பீடு செய்வதற்காக, விளக்கம் அளிப்பதற்காக, அல்லது மறைப்பொருளாக மறைத்து வைப்பதற்காக. இன்னும் நம்ம சொல்லும் பொழுது கூட நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். பேரபிள் என்று சொல்ல, வாட் இஸ் பேரபிள்? இட்ஸ் சிம்பிளி த earthly story with a heavenly meaning. பரலோக அர்த்தங்களை கொண்ட ஒரு பூமிக்குரிய கதையே ஊமை அப்படிங்கிறத நம்முடைய மனதில் நம்ம பதிய வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது ஒரு உண்மையை வெளிப்படுத்தவோ அல்லது தகுதியற்றவர்களுக்கு அதை மறைக்கவோ பயன்படுத்தும் ஒரு ஒப்பீடு அல்லது உதாரணம் தான் ஊமை. So let us move on to the next question. இரண்டாவது கேள்வி என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டில் மிகவும் புகழ்பெற்ற ஊமை எது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். சில பேருக்கு ஆச்சரியமா இருக்கு, என்ன பழைய ஏற்பாட்டில் ஊமையா, பழைய ஏற்பாட்டில் எல்லாம் ஊமைகள் இருக்கிறதா என்று சொல்லி கூட சிலர் ஆச்சரியமா கேட்கலாம். எஸ் டியர் பிரதர்ஸ், there is a parable in the Old Testament. பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஊமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல பிரசித்தமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தாவீது ராஜா மற்றும் அந்த சிறிய பெண் ஆட்டுக்குட்டி. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், தாவீது ராஜாவானவர் பத்சேபாவுடன் விபச்சாரம் செய்த பிறகு நாத்தான் என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி அவரிடத்துல ஒரு கதை சொல்லுவார். அந்த கதையில ஒரு தேசத்துல 2 மனிதர்கள் இருந்தார்கள். ஒரு மனிதன் செல்வந்தனா இருந்தான், இன்னொருவன் ஏழையா இருந்தான். இந்த செல்வந்தனிடம் ஏராளமான மந்தைகளும் ஆடுகளும் இருந்தது. இந்த ஏழை மனிதனிடத்துல ஒரே ஒரு ஆடுகள், சிறிய பெண் ஆடு மாத்திரம் அது இருந்தது. ஆங்கிலத்துல சொல்லும்போது ஈவ் லேம், பெண் ஆட்டுக்குட்டி. அப்ப அது மாத்திரம் இருந்தது. அப்போ இந்த ஐஸ்வரனுடைய வீட்டிற்கு ஒரு விருந்தாளி வரும் பொழுது அந்த விருந்தாளிக்கு விருந்து அளிப்பதற்காக அந்த செல்வந்தன் தனது மந்தையில் இருக்கிற ஆடுகளை அவன் தேர்வு செய்யாமல் தனது அருகில் இருக்கக்கூடிய அந்த ஏழை மனிதனுடைய ஒரே ஒரு பெண் ஆட்டுக்குட்டியை அவன் வாங்கி அதை என்ன செய்யறாங்க, அதன் மூலமாக தன்னுடைய விருந்தாளிக்கு அவன் விருந்தளிக்கிறான். அப்ப இந்த ஒரு கதையை நாத்தான் மூலமாக தாவீது கேட்ட பொழுது அவர் மிகுந்த கோபம் அடைந்து, இதை செய்தவன் சாகவே சாக வேண்டும். The man who done this, he should be died. அப்போ இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அங்கு தாவீதானவர் மிகவும் கோபம் கொண்டவராக, இதை செய்தவன் சாகவே சாக வேண்டும் என்கிற ஒரு தீர்ப்பை அவர் வழங்கினார். உடனே நாத்தான் தீர்க்கதரிசி ஒரு சிறந்த போதகராக நேருக்கு நேராக தாவீதை பார்த்து அவர் சொன்ன, முகத்தை பார்த்து சொன்ன ஒரு விஷயம், தாவீதின் விரலை நீட்டி அவர் சொன்னார், அந்த மனுஷன் நீயே, you are that person. நீயே அந்த மனுஷனாய் இருக்கிறாய். உனக்கு இஸ்ரவேல் தேசத்துல எத்தனையோ பெண்கள் இருக்க, நீ அடுத்தவனுடைய மனைவியை தேர்ந்தெடுத்து அந்த மனிதனையும் கொலை செய்தாயே என்று இந்த ஒரு ஆட்டுக்குட்டி ஊமையின் மூலமாக நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதினுடைய தவறை சுட்டி காட்டினார். இது ஒரு ஊமையினுடைய வலிமையை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் தனக்கான பாடத்தை இதுதான் என்று ஆரம்பத்தில் உணராமலேயே தன்னைத்தானே நியாயம் தீர்க்க வைப்பதுதான் ஒரு ஊமையினுடைய அழகா இருக்கிறது. அவை பழைய பாட்டுல ஊமைகள் இருக்கிறதா அப்படின்னா நாம பார்க்கிறோம், நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதினுடைய பாவத்தை ஊமையின் மூலமாக அவர் விளக்கினார். சரி, மூன்றாவது கேள்வி, புதிய பாட்டுல மிகவும் புகழ்பெற்ற ஊமை எது? பழைய பாட்டுல நம்ம பார்த்தோம் நாத்தான் தாவீது என்று சொல்லக்கூடிய ஒரு ஊமை. இந்த புதிய பாட்டுல புகழ்பெற்ற ஊமை எது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் பொழுது இது ஒரு சேலஞ்சிங் கொஸ்டின், இது ஒரு சவாலான ஒரு கேள்வியா இருக்கிறது. ஏனென்று சொல்லி பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டை போல அல்ல இந்த புதிய ஏற்பாடு. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வரும் பொழுது ஒன்றுக்கு மேலாக ஒன்றாக பல சிறந்த ஊமைகள் இருக்கிறது. அந்த பல சிறந்த ஊமைகளை கெட்டகுமாரன், த ப்ராடிகல் சன் பற்றிய ஊமை இருக்கிறது. குட் சமாரிட்டன், நல்ல சமாரியனை பற்றியதான ஒரு சிறந்த ஊமை இருக்கிறது. ரிச் ஃபூல், ஐஸ்வர்யமான முட்டாள் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த ஊமை இருக்கிறது. த லாஸ்ட் ஷிப், த லாஸ்ட் காயின், காணாமற் போன ஆடு, காணாமற் போன காசு என்ற மிகச்சிறந்த ஒரு ஊமை இருக்கிறது. த பெர்சிஸ் அண்ட் ஸ்கிரைப், பரிசேயனும் ஆயக்காரனும் என்று சொல்லக்கூடிய ஊமை இருக்கிறது. அவை இந்த சொல்லப்பட்ட ஊமைகள் எல்லாம் இதுதான் முதன்மையானது, எல்லாத்த காட்டிலும் இதுதான். ஆகவே இவற்றில் இதுதான் முக்கியமானது, இது அப்படிங்கிறது புதிய ஏற்பாட்டில் எந்த ஒரு ஊமையும் நாம் தனியாக பிரிக்க முடியாததா இருக்கிறது. ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு ஊமைகளை காட்டிலும் புதிய ஏற்பாட்டில் அநேக நல்ல ஊமைகள், அநேக ஊமைகள் நிறைந்ததாய் இருக்கிறது. ஆகவே நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ஊமைகள் மிக குறைவு, ஆனால்
இயேசு கிறிஸ்து வந்தபோது அவர் ஒன்றன் பின் ஒன்றாக அநேக ஊமைகளை அவர் போதித்திருக்கிறார். இன்னும் வேத வசனம் சொல்லும் பொழுது கூட அவர் ஊமைகளாலே அன்றி அவர்களிடத்தில் அவர் பேசவில்லை. So Jesus spoke many parables in the New Testament. அவை பழைய பாட்டை காட்டிலும் புதிய ஏற்பாட்டில் நமக்கு அநேக ஊமைகள் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. Okay, let's move on to the next question. ஊமைகளின் நோக்கம் என்ன? What is the purpose of parable? பிரியமானவர்களே, இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ பழைய ஏற்பாட்டை காட்டிலும் புதிய ஏற்பாட்டில் அநேக ஊமைகள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தில் 30-33% of teaching is belong to parable. Then what is the purpose of parable? இந்த ஊமையினுடைய ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு ஷார்ட் ஆன்சர் அப்படின்னா சத்தியத்தை தெளிவுபடுத்துதல் தான் இந்த ஊமையினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு நோக்கமாய் இருக்கிறது. இன்னும் இதைய நாம் இன்னும் கொஞ்சம் பிரீஃபா பார்க்கும்போது முதல் விஷயம், the purpose of parable, it is to conceal the truth. சத்தியத்தை மறைக்க இந்த ஊமையானது பயன்படக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சிலர் ஆச்சரியமா கேட்பீங்க, என்ன சத்தியத்தை மறைப்பதற்காவா அப்படின்னா, எஸ், இட் இஸ் டு கன்சீல் த ட்ரூத். ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது தகுதியற்ற அல்லது சத்தியத்தை கேட்க முடியாமல் கடினமான இருதயத்தை உடையவர்களிடத்துல உண்மையை உடனே புரிந்து கொள்வதை தடுப்பதற்காக இயேசு ஊமைகளை பயன்படுத்தியிருக்கிறார். That is why it's called conceal the truth. இதை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அநேக நேரம் பரிசேயர்கள் சதுசேயர்களுடைய நோக்கத்தை அவர் அறிந்திருந்தபடியினால் அவர்களுக்கு புரியாத வண்ணம் அவர் உபதேசத்தை பேசும்படியாக அங்கு ஊமைகளை அவர் பயன்படுத்தினார். இதை நாம வேதாந்தத்துல கூட மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் ஊமைகளாக சொல்லப்படுகிறது. மற்றவர்களுக்கு இது ஊமைகளாக, சிலருக்கு புரிகிற மாதிரி சிலருக்கு புரியாத மாதிரி இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் குணப்படாதபடிக்கும் பாவங்கள் அவர்களுக்குள் மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதலாகவும் கேட்டும் உணராதலாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்பட்டது. So the purpose of parable is to conceal the truth. இரண்டாவது ஊமையினுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது to reveal the truth. சத்தியத்தை வெளிப்படுத்த இது பயன்படுத்துகிறது. இது யாருக்கு அப்படின்னா கடினமான இருதயம் அல்ல, நேர்மையான இருதயத்தோடு கர்த்தரை தேடக்கூடிய ஜனங்களுக்கு சுலபமாக அவருடைய சத்தியம் சென்றடையும்படியாக இது பரலோக உண்மைகளை மிக எளிமையாகவும் தெளிவாகவும் புரிய வைக்கக்கூடிய சில ஊமைகளும் வேதாகமத்தில் இருக்கிறது. இதை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா மத்தேயு 13ஆவது அதிகாரம் 10-11 வசனங்கள் தொடங்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அப்பொழுது சீசர்கள் அவரிடத்தில் வந்து ஏன் அவர்களோடு ஊமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவளுக்கு இயேசு பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ அது அருளப்படவில்லை. So the people who has a honest heart, it is to reveal the truth. ஒரு நேர்மையான இருதயம் உடையவர்களுக்கு இது சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக. The people who harden their heart, it's to conceal the truth. அடுத்தது மூன்றாவதாக ஒரு purpose of parable என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது to emblem the truth. சத்தியத்தை நிலைநிறுத்த அல்லது பாதுகாக்க இது பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய சத்தியங்கள் மிக வல்லமையான வார்த்தைகள் அழிந்து போகாத வண்ணம் அது அநேக நாட்களுக்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற சூழ்நிலையிலும் ஊமைகளானது பேசப்படக்கூடியதா இருக்கிறது. உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்ல சமாரனுடைய ஊமைகள், கெட்ட குமாரனுடைய ஊமைகள், ஐஸ்வர்யவான் முட்டாளுடைய ஊமைகள், பரிசேயன் ஆயக்காரனுடைய ஊமைகள். இப்ப நான் சொல்றேன் நல்லா, இந்த ஊமைகளுடைய பெயரை கேட்டாலே அந்த ஊமைகளுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய மனதில் என்ன செய்யக்கூடியதா இருக்குதுங்க, அது நிற்கக்கூடியதா இருக்கிறது. நம்ம எவ்வளவு ஆண்டுகள் எவ்வளவு வருடங்கள் நம்ம தொடர் செய்தியா கூட இந்த ஊமைகள் எல்லாம் கேட்டாலும் கூட அதனுடைய உண்மைகளும் அதனுடைய ஆழமான கருத்துக்களும் நம்முடைய மனதில் எப்பொழுதும் நிற்கக்கூடியதா இருக்கிறது. ஆகவேதான்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த போதனைகளை இந்த ஊமைகளோடு அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊமைகளை போதிப்பதின் மூலம் அந்த உண்மையான நித்திய காலத்திற்கு அந்த உண்மைகளும் அந்த சத்தியங்களும் அழியாதபடி அவர் பாதுகாத்திருக்கிறார். தட் இஸ் வை இட் இஸ் டு கன்சீல் த ட்ரூத். அப்போ உதாரணத்துக்கு பாருங்க, யாரெல்லாம் நற்செயல் செய்கிறார்களோ, நல்ல காரியங்கள் செய்கிறார்களோ, அதுக்கு உடனே நாம சொல்லுவோம் he is a good Samaritan. நல்ல சமாரியனுடைய கதையை நம்முடைய நினைவுக்கு வரும். யாராவது மனம் திரும்புறாங்களா, உடனே நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய ஒரு ஊமை கெட்ட குமாரனுடைய ஊமை நம்முடைய மனதிற்கு வரும். சரி, அடுத்ததாக the purpose of parable is to cause self judgment. தன்னை தானே தீர்ப்பளிப்பதற்கு, நியாயம் தீர்ப்பதற்கு இந்த ஊமையானது பயன்படுத்தப்பட்டிருக்குது. இப்பதான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அங்கே நாத்தான் என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி தாவீதுக்கே தெரியாமல் அவருடைய தவறை உணர்த்தும்படியா ஒரு கதையை சொல்லுவார், ஒரு ஊமையை சொல்லுவாரு. உடனே தாவீது சொல்லுவார், அதை செய்தவன் சாக கடவன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அதை செய்த இவர் தன்னை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறார், தன்னை குறித்து தான் இவர் சொல்லுகிறார் அப்படிங்கிறத தெரியாமையே அந்த ஒரு பாவத்தை அவர் செய்த அவருடைய தவறை அவருக்கு உணர்த்தும் வகையில அந்த ஊமை அமைந்திருந்தது. ஆகவேதான் ஊமையினுடைய இன்னொரு காரியம் டு காஸ் செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட். இது தாவீதுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊமைகள்ல கூட அவர் அநேக நேரங்கள்ல யூதர்களுக்கு கூறின ஊமைகள்ல யூதர்கள் அவரை பத்தி தான் சொல்றாங்கன்னு தெரியாமே நீர் சரியாக தான் சொன்னீர் அப்படின்னு என்ன செய்வாங்க, இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுவாங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து அதாவது நீ சரியாக சொன்னீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, நான் உங்களை பத்தி தாங்க சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆகவே the purpose of parable is to cause self judgment. அடுத்தது ஐந்தாவது ஒரு நோக்கம், the purpose of parable is to fulfill prophecy. தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவது ஒரு ஊமையினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. சரி பிரியமானவர்களே, அடுத்த கேள்வியை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய ஃபேவரட் பேரபிள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வதற்கு நான் முன்னாடி சொன்னது போலவே 4 அதிகாரங்களை உங்களுடைய நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சுவிசேஷ புஸ்தகம் மத்தேயு 13ஆம் அதிகாரம், விதைப்பவன், களைகள், கடுகு விதை, புளித்த மாவு, புதையல், முத்து, வலை போன்ற ஊமைகள் 13ஆம் அதிகாரத்தில் இருக்குது. மத்திய 25ல் 10 கன்னிகைகள், தாளந்துகள், நியாயத்தீர்ப்பு பற்றிதான ஊமைகள் இருக்கிறது. மார்க் 4வது அதிகாரம் விதைப்பவன், மறைக்கப்பட்ட விளக்கு, வளரும் விதை, கடுகு விதை போன்ற ஊமைகள் இருக்கிறது. லூக்கா 15ஆம் அதிகாரம் காணாமற் போன ஆடு, காணாமற் போன காசு, கெட்ட குமாரன், மூத்த சகோதரன் போன்ற ஊமைகள் இருக்குது. தயவு செய்து இந்த அதிகாரங்களை நம்முடைய மனதில் நம்ம பதிய வைத்துக் கொள்வோம். இது ஊமைகளை நாம் கண்டடைவதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. சில நேரங்களில் ஒன்ஸ் சேவ்டு ஆல்வேஸ் சேவ்டு, ஒரு முறை ரட்சிக்கப்பட்ட போதும் நம்ம எப்பவே ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை கொண்டு வருவாங்க. அப்போ இந்த சத்தியம் தவறானது அப்படிங்கிறத உணர்த்துவதற்கு கூட இந்த ஊமைகள் மிகவும் பிரயோஜனமா இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அங்கு ஒரு மனிதன் பாவத்துல வாழ்ந்த பிறகு மனம் திரும்பி வரும் பொழுது கர்த்தர் அவரை ஏற்றுக்கொள்கிறார். அப்போ கெட்ட குமாரனுடைய சம்பவம் நம்முடைய ஞாபகத்துக்கு வரும். ஆகவே he was saved and he was lost, then he was saved again. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியும், ஒரு மனிதன் அந்த ரட்சிப்பிலிருந்து விழுந்து போகக்கூடிய, மீண்டும் அந்த மனிதன் ரட்சிக்கப்பட முடியும். அப்போ இந்த 4 அதிகாரங்கள்ல எது சிறந்தது? மத்தேயு 13, 25, மத்தேயு 4 அல்லது லூக்கா 15, எந்த ஒரு ஊமை இதுக்கு பொருந்தும் அப்படின்னு நீங்க பார்த்து லூக்கா 15ல சொல்லப்பட்டக்கூடிய இந்த கெட்ட குமாரனுடைய ஊமை சிறந்தது என்பதை நீங்கள் கண்டடையதான் இந்த அதிகாரங்கள் எல்லாம், அதில் சொல்லப்படக்கூடிய ஊமைகள் எல்லாம் நம்முடைய மனதில் நம்ம பதிவு வைப்பது அவசியமாக இருக்கிறது. சரி பிரியமானவர்களே, நாம் அடுத்த கேள்விக்கு போவோம். இயேசு தனது ஊமைகளை விளக்கியதுண்டா? The answer is yes. Jesus explained most of the parables. அவர் விதைப்பவன் பற்றியதான ஊமையை அவர் விளக்கியிருக்கிறார். களைகளை பற்றியதான ஊமைகளை அவர் விளக்கியிருக்கிறார். ஒருவேளை நினைச்சு பாருங்க, விதைப்பவன் பற்றியதான ஊமையை இயேசு கிறிஸ்து ஒருவேளை விளக்காம இருந்திருந்தார் அப்படின்னா இன்றைக்கு அந்த
ஊமைகளை குறித்ததான அநேக வித்தியாசப்பட்ட கருத்துக்கள் எழும்பியிருக்கும். பட் ஜீசஸ் டோன்ட் வாண்ட் டு மேக் அ கன்ஃபியூஸ் ஆஃப் திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். இந்த முக்கியமான பகுதியில் இயேசு கிறிஸ்து நாம் அறியாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் விதைப்பவன் பற்றியதான ஊமையை நமக்கு விளக்கியிருக்கிறார். கலைகளை பற்றியதான ஊமையும் அவர் விளக்கியிருக்கிறார். அடுத்ததாக ஊமைகளின் வகைப்பாடுகள், த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த பேரபிள். ஊமைகளை நாம் சில பிரிவுகளாக நம்ம பார்க்கலாம். என்னங்க கிளாசிஃபிகேஷன்? ஊமையில் கிளாசிஃபிகேஷன் இருக்குதா, ஊமையில் வகைப்பாடுகள் இருக்குதா அப்படின்னா, எஸ், தேர் ஆர் கிளாசிஃபிகேஷன் இன் த பேரபிள். ஊமைகளில் சில வகைப்பாடுகள் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, த ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் இஸ் அ கிங்டம் பேரபிள். பரலோக ராஜ்யத்தினுடைய ஊமைகள் அப்படின்ட்டு சில ஊமைகளை நாம பிரிக்கலாம். இது எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதைப்பவன், களைகள், கடுகு விதை, புளித்த மாவு, புதையல், முத்து, விலை, திராட்சை தோட்டம், வேலைக்காரர்கள், 2 குமாரர்கள், பொல்லாத விவசாயிகள் போன்ற இந்த ஊமைகள் எல்லாம் பரலோக ராஜ்யத்தை பற்றிய கருத்துக்களை சொல்வதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினார். அடுத்தது 2வது வகையான ஊமை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, சின்னர்ஸ் பேரபிள், பாவிகளை பற்றிய ஊமைகள். அதாவது காணாமல் போன பாவிகளை தேடி மீட்டு வருவதை குறித்த பாடத்தை உணர்த்துவதற்காக லூக்கா 15வது அதிகாரத்தில் காணாமல் போன ஆடு, காணாமல் போன காசு, கெட்ட குமாரன் மற்றும் மூற்ற சகோதரன் என்று லூக்கா 15வது அதிகாரமானது த ஃபில் வித் த சின்னர்ஸ் பேரபிள், பாவிகளை பற்றியதான ஒரு ஊமைகளை சொல்லுவதற்காக அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. த தேர்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த பேரபிள் இஸ் டு ஃபர்கிவ்னஸ் பேரபிள், மன்னித்தல் பற்றியதான ஒரு ஊமை. மன்னிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய, நீங்களும் நானும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இது போதிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. உதாரணத்துக்கு த அன்மர்சிஃபுல் சர்வெண்ட், அயோக்கியமான ஊழியக்காரனை பற்றியதான ஒரு ஊமை. 2 கடனாளிகள் பற்றியதான ஊமை. நாம் பிறரை மன்னிக்க விட்டால் கர்த்தர் நம்மை மன்னிக்க மாட்டார், மன்னிக்கலைனா நம்மளை மன்னிக்க மாட்டார் என்பதை உணர்த்தக்கூடிய இந்த ஊமைகளானது இட் இஸ் கால்ட் ஃபர்கிவ்னஸ் பேரபிள், மன்னித்தல் பற்றிய ஊமை. அடுத்ததாக பிரேயர் பேரபிள், ஜெபத்தை பற்றியதான ஊமை. ஜெப வாழ்க்கையில நாம எப்படி விடாமுயற்சியுடன் உறுதியாக இருக்க வேண்டும், persistent prayer என்பதை நாம கற்றுக்கொள்வதற்காக நம்முடைய வேதாமத்தில் லூக்கா 11வது அதிகாரத்தில் அநீதியுள்ள நியாயாதிபதியை பற்றியதான ஊமை இருக்கிறது. பரிசேயன் ஆயக்காரன் செய்யக்கூடிய ஜெபம் லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அப்போ இந்த 2 ஊமைகளும் த பிரேயர், ஜெபத்தை பற்றி ஊமைகளால் நமக்கு விளக்கக்கூடியதான் இருக்கிறது. அடுத்ததாக ஸ்டீவர்ட்ஷிப் பேரபிள், அதாவது மேலாண்மை, தாளந்துகளை பற்றியதான ஊமை. நமக்கு கொடுக்கப்பட்ட திறமைகளை எப்படி நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய ஊமைகளாக மத்தேயு 25ல் தாளந்துகள் பற்றியதான ஊமை இருக்கிறது. மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் மினாக்கள், த பவுண்ட்ஸ் மற்றும் ஐஸ்கிரீம் உள்ள முட்டான் என்று சொல்லக்கூடிய அந்த ஊமைகள் ஸ்டீவர்ட்ஷிப் பேரபிள், மேலாண்மை அல்லது தாளந்தை உணர்த்தக்கூடிய ஊமைகளாக இருக்கிறது. அடுத்தது சர்வீஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன், பணிவிடை மற்றும் ஆயத்தம் பற்றிய ஊமை. பணிவிடை, நாம சேவை செய்யணும், நாம அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக தான் நல்ல சமயத்தை குட் சமரிட்டன் அப்படிங்கிற ஊமைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஹவு டு பி a குட் பர்சன், ஹவு டு பி a கைண்ட், ஹவு டு சர்வீஸ் டு அதர்ஸ், மற்றவர்களுக்கு எப்படி உதவியாக இருக்கணும் அப்படிங்கிறத அது நமக்கு உணர்த்தக்கூடியதான் இருக்கிறது. அடுத்தது ப்ரிப்பரேஷன், ஆயத்தமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்கு வேதாமத்தில் லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் கனியற்ற அத்திமரம், லூக்கா 16வது அதிகாரத்தில் அநீதியுள்ள உக்ரானக்காரன், மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் ராஜகுமாரனின் கல்யாண விருந்து மற்றும் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 10 கன்னிகள். அப்போ பாருங்க, இந்த 4 ஊமைகளிலும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆழமான கருத்து என்ன அப்படின்னா, be prepared before the time. அவை நேரம் வரக்கு முன்னாடி நீ ஆயத்தமாயிரு. அவை பிரியமானவர்களே, these are the classification of parable. parable
இந்த ஊமைகளை நம்ம இந்த அளவுக்கு நம்ம வகைப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து வைக்கும் பொழுது அது எந்தெந்த சுச்சுவேஷனுக்கு நமக்கு இந்த ஊமைகள் தேவைப்படுது என்பதை நம்ம அறிந்து அதை நாம் போதிக்க முடியும். சரி, அடுத்த கேள்வி, ஊமைகளுக்கு முன் 1000 வருட அரசாட்சி கொள்கை, அதாவது ஊமைகளுக்கும் 1000 வருட அரசாட்சி கொள்கைகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எஸ். முதலில் இந்த கொள்கை என்ன, வாட் இஸ் ப்ரீ மில்லினிசம், 1000 வருட அரசாட்சி என்ன அப்படின்னா, சில ஜனங்கள் இன்றைக்கும் தேவனுடைய ராஜ்யம் இன்னும் வர கிடையாது, ஃபியூச்சரில் வரக்கூடிய நாட்களில் 2ஆம் வருகையில் இயேசு கிறிஸ்து ஒரு மிக வல்லமையோடு அவர் வரக்கூடியவராக இருக்கிறாரு. ஹி ராப்சர் த பீப்புள், எல்லா ஜனங்களையும் அவர் உயிரோடு எழுப்பக்கூடியவராக இருக்கிறாரு. பின்பு 7 ஆண்டுகள் உபத்திரவ காலம் வரக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு பின்பதாக எருசலேம் தேசத்துல ஆண்டவர் தனக்கான ஒரு ராஜ்யத்தை அவர் ஆரம்பிக்க போறாரு. ஒரு ஆட்சி, அங்க 1000 வருடம் ஆண்டவர் ஆட்சி செய்ய போறாரு அப்படிங்கிறது தான் இவர்களுடைய ஒரு முக்கிய நம்பிக்கையா இருக்கிறது. இதுல ஷார்ட்டா நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ராஜ்யம் இன்னும் வரல, இனிமேல் தான் வரப்போகுது, ஆண்டவனுடைய 2ஆம் வருகையில தான் வருது. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, மாற்கு 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ஆண்டவர் சொன்னாரு, இங்கே நிற்கிற சிலர் தேவனுடைய ராஜ்யம் வல்லமையாய் வருவதை காண்பதற்கு முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல கொலேசிய மக்கள் ஏற்கனவே அந்த ராஜ்யத்திற்கு மாற்றப்பட்டு விட்டார்கள் என்று பவுல் அங்கு பதிவு செய்கிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 5வது வசனத்துல ஒருவன் மறுபடியும் பிறந்தால் மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று இயேசு கிறிஸ்து நிக்கதேமுவிடத்துல சொன்னார். அப்போ இந்த ஊமைகளுடைய பங்குல நாம பார்க்கும்போது, இந்த மார்க் 9:1, கொலேசியர் 1:13, யோவான் 3:1-5 என்பது ராஜ்யம் வந்துவிட்டது, ராஜ்யமானது வல்லமையோடு வந்துவிட்டது என்பதை உறுதி செய்கிறது. இன்னும் இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய ஊமையில மத்தேயு 13ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அதுல அநேக விஷயங்கள் ராஜ்யத்தை பற்றி அவர் பேசியிருப்பாரு. அந்த ராஜ்யம் எதை பற்றி பேசியிருக்குன்னா, சபையை பற்றி அது பேசியிருக்கோம். ஆகவே அந்த ராஜ்யத்தை பற்றிய ஊமைகள் எல்லாம் சபைக்கு பொருந்தக்கூடியதான் இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல போதித்த அநேக ராஜ்யத்தை பற்றியதான ஊமைகள் அது சபையை குறிக்கக்கூடியதான் இருக்குது. கிங்டம் அண்ட் த சர்ச் ஆர் த சேம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல நீங்க வேணா பாருங்க, 31வது வசனம், 33வது வசனம், 44வது வசனம், 45வது வசனம், 47வது வசனங்கள் மற்றும் 24ஆம் வசனங்கள்ல என்று அந்த ஒரு அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து மீண்டும் மீண்டும் உபயோகப்படுத்தின ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, பரலோக ராஜ்யம் ஒப்பாய் இருக்கிறது. The kingdom is unto like this. ஆகவே the kingdom of heaven is unto this. ஆகவே பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து தான் சொன்ன ஊமைகள் அனைத்தையும் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்ப அந்த பரலோக ராஜ்யம் என்பது என்ன அப்படின்னா, that is the church. அப்போ இந்த ஊமைகள் எல்லாம் சபைக்கு பொருந்தக்கூடியதாக, சபைக்கு பொருந்தவைகளாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே சபையும் ராஜ்யமும் ஒன்றுதான் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக இடங்கள்ல அவர் உணர்த்திருக்கிறார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள்ல கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நான் திறவுகோலை உங்ககிட்ட தரப்போறேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் ராஜ்யமும் சபையும் ஒன்று என்பதை அங்கு மிக தெளிவாக அங்கு விளக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு. அப்ப அங்க பாருங்க, சபையினுடைய திறவுகோலை நான் தருவேன், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் தருவேன், சபை கட்டுவேன், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் தருவேன், பாதாளம் அதை மேற்கொள்வதில்லை. அப்போ சபையை பற்றியும் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தையும் பற்றி சொல்றாரு. ஆகவே வேதத்தை நன்கு அறிந்தவர்கள், சில நேரங்களில் வேதத்தை போதிக்கிறவர்கள் கூட இதை நன்கு பிரிவினை சபையில புரிந்திருக்கிறார்கள். ராஜ்யமும் சபையும் என்பது ஒன்றுதான். ஆனா அவர்கள் போதிக்கக்கூடிய விஷயம், ராஜ்யம் வர கிடையாது, ராஜ்யம் இனிமேல் தான் வரப்போகுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இனிமேல் தான் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறார் என்று சொல்லக்கூடிய
ஒரு தவறான 1000 வருட அரசாட்சி அப்படிங்கிற கொள்கையை தவறா போதிக்கிறாங்க. இதை நாம இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா மத்தேயு 53ஆம் அதிகாரம் போன்ற வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசு தனது ராஜ்யத்தை நிறுவுவதற்காகவே அவர் முதல் முறை பிறந்து இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் அதை செய்தும் முடித்தார். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊமைகள் அனைத்திலும் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த ராஜ்யத்தை பற்றியதான ஊமைகள்ல சபையை குறித்ததான ஒரு போதனையை அவர் வைக்கிறார். சரி, அடுத்ததாக வேதாகமத்தில் எந்த புத்தகத்தில் ஊமைகளே இல்லை? இது ஒரு நல்ல கேள்வி. எந்த புத்தகத்தில் ஊமைகள் இல்லை அப்படின்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்களில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அப்படிங்கிற, அதாவது தொழில்நுட்ப ரீதியாக நாம் பார்க்கும் பொழுது ஒரு ஊமைகள் இல்லை அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியும். யோவான் புஸ்தகத்தில் திராட்சை செடியும் கிளைகளும் போன்ற உருவங்களால் வார்த்தைகள் பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் அது ஊமைகள் அல்ல. சபை ஒன்றே ஒன்றுதான் என்ற போதனை மாற்ற முயல்கிறார்கள். அதை பற்றி நமது ஆய்வில் நம்ம விரிவாக பார்க்கக்கூடியதா இருக்கிறோம். சரி, அடுத்த கேள்வி, பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களின்படி இயேசு ஊமைகளில் பேசியது முக்கியமா? இயேசு கிறிஸ்து ஊமைகளை பேசினது முக்கியமா அப்படின்னா எஸ், நிச்சயமாக அது முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் ஏசையா மற்றும் சங்கீத தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்ல மேசியா ஊமைகள்ல பேசுவார் அப்படிங்கிறது தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதம் 78:2 நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, என் வாயை ஊமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைப்பொருள்களை நான் வெளிப்படுத்துவேன். அப்போ சங்கீதத்துல தாவீதின் மூலமாக மேசியா அங்க ஊமைகளை பேச போறார் அப்படிங்கிறது தீர்க்க தரிசனமா அங்கு சொல்லப்பட்டிருக்குது. அதனுடைய நிறைவேற்றுதலை நம்ம மத்தேயு 13ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி எப்படி நடந்தது? என் வாயை ஊமைகளால் திறப்பேன், உலகம் உண்டானது முதல் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவேன் அப்படிங்கிற வேத வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அங்கு புதிய ஏற்பாட்டில் நிறைவேறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்த கேள்வி, எந்த புதிய ஏற்பாடு புஸ்தகத்தில் அதிக ஊமைகள் உள்ளன? மத்தேயு, மார்க்கு, லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்துல நம்ம பார்த்தோம், யோவான்ல ஊமைகள் இல்லை. மிச்சம் இருக்கக்கூடிய மத்தேயு, மார்க்கு, லூக்கால எதுல அதிகமான ஊமைகள் பேசப்பட்டிருக்குது அப்படின்னா லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதிக ஊமைகளால் நிறைந்திருக்கக்கூடியதாய் இருக்கிறது. மற்றவர்களை விட இதுல எண்ணிக்கைகள் அதிகமாய் இருக்கிறது. அநேகர் மத்தேயுவில் தான் அதிக ஊமைகள் இருக்கும் என்று நினைக்கலாம். ஆனால் அது உண்மையல்ல. லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்தில் தான் அதிக ஊமைகள் இருக்கிறது. சரி, அடுத்த கேள்வி, ஊமைகள் இருந்து மட்டுமே பெறப்பட்ட ஒரு போதனை உங்களால் கூற முடியுமா? அதாவது இந்த ஒரு போதனை எதுலையுமே கிடையாது, ஊமைகளை மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்குதுங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு போதனை இருக்குது அப்படின்னா சர்டன்லி நாட், உண்மையாகவே இல்லை. there is a no specific doctrine that is given by the parable. ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவன் தனது கிருபையை அல்லது இரக்கம் குறித்த சத்தியத்தை ஊமை என்ற ஒரு உருவக மொழிக்குள் மட்டுமே ஒளித்து வைக்க மாட்டார். அப்படி செய்தால் அந்த பகுதியை நாம தவறவிட வாய்ப்புள்ளது. எனவே ஜீசஸ் gave a clear cut statement. நான் ஒரு சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் அவர் மிக தெளிவான மகத்துவமான ஊமைகளை கொண்டு நமக்கு அவர் போதித்திருக்கிறார். ஒரு முக்கியமான விதிகளை அவர் ஊமையில மட்டும் சொல்லிட்டு வேற எங்கேயும் சொல்லாம போல அவர் சொல்ல வரக்கூடிய கருத்துக்கள் ஊமைகளாக சொல்லியிருக்கிறார். அப்போ சில நேரங்களில் நாம சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஊமைகளை மட்டும் இருந்து வேற எங்கேயும் அது சொல்லப்படலை அப்படின்னா then we are giving a wrong interpretation. நீங்க ஒரு ஊமையை விளக்கும் போது அந்த ஊமைகளை சார்ந்த கருத்துக்கள் மற்ற வேத வசனங்களோடு அது பொருந்தப்பட வேண்டும். என்று அப்படி பொருந்தப்பட்டால்தான் அந்த ஊமைகளுக்கான ஒரு சரியான விளக்கத்தை நீங்க தருகிறீர்கள் என்று அர்த்தம். அடுத்த கேள்வி, ஊமையில் உள்ள ஒவ்வொரு சிறு விஷயத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் உண்டா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. ஊமையில ஒவ்வொரு குறிப்பிற்கும் தனித்தனி அர்த்தங்கள் என்ன செய்யாதுங்க, அது கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஊமையினுடைய அடிப்படை தத்துவம் முதன்மையாக ஊமைகள் ஒரு முக்கிய பாடத்தை the one main lesson போதிப்பதற்காகவே சொல்லப்படக்கூடியதா இருக்கிறது. இந்த ஊமைனா இந்த கருத்துக்கள், இந்த ஊமையில பல கருத்துக்கள், இது அதையும் சொல்லுது இதையும் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கருத்தை சொல்லுவதற்காக தான்
ஊமையை அவர் பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். உதாரணத்துக்கு இதை புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நல்ல சமானுடைய ஊமையை நாம எடுத்துட்டோம்னா அதுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்ல வந்த முக்கிய கருத்து என்ன அப்படின்னா, லவ் யுவர் நெய்பர் அண்ட் ஹெல்ப் ஹிம். உன்னுடைய அண்டை வீட்டானை நீ நேசி, அவனை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை, அந்த ஒரு கருத்தை மட்டும்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாருங்க, போதிக்கிறார். ஒருவேளை நீங்க அந்த நல்ல சமானுடைய ஊமையில அந்த பிரீஸ்ட் யாரை ரெப்ரசன்ட் பண்றாரு, லீவை யாரை எதைய குறிக்கிறாரு, அந்த திருடன் எதைய குறிக்கிறாரு, அல்லது எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு அவர் இறங்கி செல்வதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்ட்டு ஒவ்வொரு வித்தியாசப்பட்ட நோக்கத்தை நாம போதிப்போம் என்றால் அது தவறானது. நல்ல சமாரியன் என்றால் அதுல ஒரு முக்கிய கருத்து, அது என்னங்க, we love our neighbor. நாம எல்லாரையும் நேசிக்கணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். அதுல we have to stick with that. அடுத்த கேள்வியானது, இயேசுவை விட பவுல் அதிக ஊமைகளை போதித்தாரா, சரியா தவறா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இது தவறு. உண்மையை சொல்ல போனால் நீங்க நற்செய்தி சுவிசேஷ நூல்கள்ல சுவிசேஷ புஸ்தகத்தை தாண்டி மற்ற பகுதிகளில் நாம ஊமைகளை நாம பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே த மாஸ்டர் டீச்சர். ஊமைகளுக்கு அவர் ஒருத்தர் மாத்திரமே ஊமைகள் போதிப்பதில் ஒரு தலை சிறந்தவராய் அவர் இருந்திருக்கிறார். ஸோ ஜீசஸ் இஸ் த ஒன்லி பர்சன் ஹூ preach most of the parables in the New Testament. அவர் ஊமைகளால் அன்றி வேறொன்றினாலும் பேசப்படவில்லை. ஊமை என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் இடம் பெற்றதா, பழைய ஏற்பாட்டில் ஊமை அப்படிங்கிற வார்த்தை வருதா அப்படின்னா சரியா தவறா அப்படின்னா நிச்சயமாக இது தவறு அப்படின்னும் நாம சொல்லலாம். ஏன் தவறு அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் ஊமை அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்குது, அதை நம்ம வரல அப்படின்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதின் இடத்துல பேசின காரியத்தை, ஊமையாய் பேசின காரியத்தை பார்த்தோம். அதே ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் அங்கு வாசித்து பார்க்கும் பொழுது மெஸ்ஸியா கர்த்தர் ஒரு திராட்சை தோட்டத்தை ஊமையாக அங்கு பயன்படுத்துகிறார். அந்த ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் திராட்சை செடி இஸ்ரவேலை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அந்த திராட்சை தோட்டத்தில் ஆண்டவர் நல்ல கனிகளை பறிக்கும்படி வந்தாங்க. ஆனால் அது முழுக்க கெட்ட கனிகளாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல நல்ல கிரிகளை எதிர்பார்த்தார், ஆனால் அவர்கள் வழி விலகி கெட்ட காரியத்தை செஞ்சாங்க, தேவனுக்கு விரோதமான காரியத்தை செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு ஆழமான காரியத்தை அது வெளிப்படுத்துது. எண்ணாம் புஸ்தகம் 23:7 கூட நீங்கள் பார்க்கும்போது பிலேயமை குறித்து சொல்லும் பொழுது, அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து அப்படின்னு தமிழ்ல இருக்குது. ஆங்கில வேதாந்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா then he began his parable. அந்த parable அப்படிங்கிற வார்த்தை எங்க எண்ணாமம் 23:7 சொல்லப்படக்கூடியதா இருக்கிறது. சரி பிரியமானவர்களே, நம்முடைய நேரம் கடந்து விட்டது. இந்த parable ஊமைகளை பற்றியதான அநேக கேள்விகளை நாம் எழுப்பியிருக்கிறோம். சில பேருக்கு இந்த கேள்விகளெல்லாம் புதுசாக கூட இருக்கலாம். ஆனால் முக்கியமான கேள்விகள், நம்முடைய குழப்பங்களை தீர்க்கக்கூடிய கேள்விகள், நம்மை தெளிவுபடுத்தக்கூடிய கேள்விகளை நம்ம கேட்டோம், நாம் தியானித்தோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த பாடத்திலிருந்து நாம் ஊமைகளும் அதனுடைய விளக்கங்களையும் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பொறுமையான கவனத்திற்கும் உங்களுடைய தொடர்ந்து சத்தியத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வத்திற்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.